வேலே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வினை தீர்க்க விநாயகனே வேலே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவது பலமாக வாழ்வி நலமாக அருள் தர வேண்டும் என் ஆணை முகத்தோடு வருவது பலமாக வாழ்வி நலமாக அருள் தர வேண்டும் என் ஆணை முகத்தோடு சித்தி கணபதியே நலம் சேர்த்திடும் நிதியே சித்தி கணபதியே நலம் சேர்த்திடும் நிதியே என்னில் வளரும் அறிவு மணியே சிவதேவியின் தவ கொடியே இது வளரும் அறிவு மணியே சிவதேவியின் தவ கொடியே வினை தீர்க்க விநாயகனே வேலே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வாசியை தனை துருக்கி மோதிரமாக்கி வளர்வினை செந்திரனை மகுடத்து சூட்டி வாசியை தனை துருக்கி மோதிரமாக்கி வளர்வினை செந்திரனை மகுடத்து சூட்டி முத்து பழக்கமுடன் ஒரு முப்பொரு நூறு முரளை முத்து பழக்கமுடன் ஒரு முப்பொரு நூறு முரளை ஐந்து கரங்கள் வளங்கள் வழங்கு எந்த ஆனந்த நீ தருகே ஐந்து கரங்கள் வளங்கள் வழங்கு எந்த ஆனந்த நீ தருகே வினை தீர்க்க விநாயகனே வேலே கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா உங்கள் விருப்பம் கூடுமடா திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா தர்மமும்
வைக்குமட ஆதியான உயர் நீதியான திரு வெங்கடேஸ்வரா அஞ்சல் இந்த கர உண்டு காவல் வெங்கடேஸ்வரா தங்க கொண்ட கர மங்களங்கள் வெங்கடேஸ்வரா அந்த பெண்மகன் வெங்கடேஸ்வரா சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி பெற்றே அருள்வெரும் தலைவருமா பசு பொன்னகர வீதியிலே சிங்கமுகம் தேவருக்கு நாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையின் ராணி வென்றே அருள்வெரும் தலைவருமா எங்கள் முக்கூலத்தின் தலை மகனே மூவர் குல முதல் மகனே எங்கள் முக்கூலத்தின் தலை மகனே முத்தமிழில் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற தங்கமே முத்தமிழில் காவலனே எங்கள் முருகனருள் பெற்ற தங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள்வெரும் தலைவருமா மறையவில்லை தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே அருள்வெரும் தலைவருமா ராமநாடு கண்ட தங்கமே கவிஞரா ராமநாடு கண்ட தங்கமே கவிஞர் ராமமூர்த்தி சொன்ன சிங்கமே முத்துராம திங்க தங்கமே எங்கள் முக்குளத்தோர் போட்ட சிங்கமே முத்துராமலிங்க தங்கமே எங்கள் முக்குளத்தோர் போட்டும் சிங்கமே தென்னாட்டு சீமையிலே பசு பொன்னகர வீதியிலே அன்னையும் ராணி வென்றே
வாழும் பேரும் தலைவரும் தென்னாட்டு சீமையில் தாயை சென்றோர் கோயிலும் இல்லை தந்தை சுழுக்க வந்தமில்லை வண்ண தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே இங்கு வந்திருக்கும் பெரியோருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயகலைகள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயகலை 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயகலைகள் 64 வந்திருக்கும் பெரியோருக்கு வணக்கமே இங்கு வாழ்த்தியாச்சு ஒருவருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே பகவான் படப்பிலே ஆனாகி பெண்ணான பழனிய பணிக்கு பாவாடை பாவாடை கிழிஞ்ச பாவாடை பாவாடை ஓட்ட பாவாடை பாவாடை கச்ச பாவாடை பாவாடை நல்ல பாவாடை கட்டுக்கிட்டு மசால் கடலை விற்கும் பாபஜமங்களுக்கு வணக்கமே பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை விற்கும் பாபமுடியை வணக்கம் பொல்லாத வட்டி வாங்கி வந்தாட போடுகிறேன் ஓடிய போடுகிறேன் கொடி கொடி வணக்கம் வணக்கம் அங்கு புருஷே அங்கே புருஷே சொந்த புருஷே விட்டு புருஷே வாடகை புருஷே விட்டு புருஷே கூட்டிட்டு போன புருஷே அதுல தள்ளிட்டு போன புருஷே சுவரை தாண்டி குதிச்ச புருஷே இப்படி மொல்ல மாறி புருஷே முடிச்சமிக்க புருஷே புருஷன் புருஷன் புருஷே நல்ல புருஷே இல்லாமலையே பிள்ளை குட்டி பெத்து போடும் அவர்களுக்கு வணக்கமே புருஷே இல்லாமல புள்ள குட்டி பெத்தெடுக்கு முன்னையவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோரே வணக்கம் பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வோரே வணக்கம் வணக்கம் நல்ல காதலிலே தொல்லையுண்டு மூட்டை பூச்சி மறந்து குடிச்சு கோயிந்தா வாடா கோயிந்தா 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 நல்ல காதலிலே தொல்லையுண்டு மூட்டை பூச்சி மறந்து குடிச்சு கைலாசம் போறவங்க வணக்கம் வணக்கம் காதலிலே தொல்லையுண்டு மூட்டை பூச்சி மறந்து குடிச்சு கைலாசம் போறவங்க வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் நல்ல தத்துவங்கள் பேசுகின்ற தமிழ் பெருங்காட்டோருக்கு வணக்கமே வண்ண தமிழ்நாட்டு செல்வ வணக்கமே இங்கு வந்திருக்கும் பெரியோருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அமைதி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றை உலகு என்பதற்கிழங்கு திருவள்ளுவர் உலகிழங்கு அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் ஏன் புது கொண்டாட்டிய நோண்டது மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள அருமை உள்ள உண்டு நீ பேசாண்டுறா டே நீ குரோ பேசாண்டுறா அவன்கிட்ட விட்டுடுறா அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள உண்ட இடமை தாய்மார்களுக்கும் நீ சேர போட்டு உட்காரியா என்ன பத்த ராஜா நாடகம் நல்லபடியா நடக்கும்யா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியே இருக்கேடா எதிர்கால இளைஞர்களுக்கு வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த மண்ணை பொன்னாக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் முதல்ல அந்த கட்டில கிடக்கிற பாடியை எழுப்பி உட்கார வைங்க வந்தோம் எந்திரிச்சு உட்காருங்க மச்சான் இந்த நாடகத்துக்கு அருமையான முறையில் நல்ல தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது சாயலுடைய கண்டெடுத்த சௌரா ஒளிபெருக்கை உரிமையாளருக்கும் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசைத்து கீத பாடி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற ஆமா அன்பு அண்ணன் நமது தலைமை ஆசிரியர் அண்ணன் கேசவன் சொன்னது போல என்னை சாமி கும்பிட கூட்டி போனாரு. அந்த இடமே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆமா, குப்பையும் கோழியும் கிளச்சிக்கிட்டு இருந்த இடம் ஏண்டா மூதாதையர்களை தான் இன்னைக்கு நம்ம தெய்வமாக கும்பிடுறோம். அருமையாக முறையில் அந்த இடமே ஒரு தெய்வ கலாச்சாரம் போன இடமா இருக்கு. இந்த விழாவை, இந்த கும்பாபிஷேக விழாவையும் மண்டல பூஜை விழாவையும் சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற பேரன்புமிக்க விழா கமிட்டியார்களுக்கும், இந்த நேரத்தில் நாடகம் நடக்குதுன்னா நம்மளாம் கொடுத்து வச்சவங்க நிறையா நாடகம் மதுரையில் ஒரு குறைஞ்சது ஒரு 50 நாடகம் நின்றுருக்கு. காரணம் உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சு எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, விபச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு.
பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நாடக நடிகர்களுக்கு இந்த நாடகம் போடுறதுக்கு இந்த ஆடல் பாடலுக்கு அனுமதி கொடுத்தாங்கடா. காரணம் என்ன? இந்த நாடக கலைஞர்களும் நன்றாக இருக்கணும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்கணும், இந்த பிள்ளையார்குளம் கிராமமும் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், செழித்து வாழணும்னு சொல்லிக்கொண்டு எங்களுக்கு அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பட செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் 4 மணிக்கு போன் வருதியா? எப்படி கதிரேசன் போன் பண்ண என்ன கொஞ்சம் பொறுங்க, நாடகம் நிக்கிறது மாதிரி இருக்கு. 4 மணிக்கா? வயித்தால எனக்கு ஓடுனதை பார்த்தா சரி கல் நெருக்கு வெட்டில் இப்படி சொல்றாங்களேடா அப்படின்ட்டு 4 மணிக்கு போன் வந்தா எப்படி? வண்டி வேற ரெடியா நிக்குது. நான் புதுக்கோட்டையில இருந்து வந்த காளிமுத்துக்கு சொன்னா ஆமா ஆமா ஹலோ, அதனால வந்த உடனே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. சரி இருக்கிற தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டேன், வழிவிட்டாக்கலவா அரக்கசமா எப்படியாவது இன்னைக்கு நாளைக்கு சீட்டு காசு கட்டணுமாடா அப்படின்னு சாமியை கும்பிட்டேன். அடுத்த போன் வந்துருச்சு நாடகம் நடத்தலாம்னு. அப்ப சாமி சொன்ன உடனே அதே அப்பா என் வீட்டுல பாயாசத்தை வச்சு கொடுத்து அப்படியே நாட்டு சக்கரையை போட்டு டீ போட்டு கொடுத்து சரி போயிட்டு வாங்க நாதாண்டு அனுப்புனால அப்பதான் எனக்கு மனசு ஆறுச்சு. ஆமா, அருமையான முறையில் மீண்டும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எங்க அழகு திருமுகத்தை எல்லாம் எத்தனை பேரியா? 3 பேரா? ஆமா ஆமா, இன்னும் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, யூடியூப் சேனலை சேர்ந்த அப்புறம் பேர்களை சொல்லிக்கிறேன். 3 யூடியூப் சேனலை சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேற்று ராத்திரிக்கு வந்தாங்க மாப்பிள்ள முகங்கள் அப்படி தெரியுது. ஐயா சாமி வந்திருக்காரா? ஏகநாதர் வந்திருக்காரா? ஆமா ஏகநாதர் வந்திருக்காப்ல. தம்பி தங்கப்பாண்டி நாதன் வந்திருக்காங்க. நம்ம மருமே தங்கப்பாண்டி. அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்த ஆழ்ந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ள. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்குண்டா. யார் காரணம்? யாரு? ஆமா, ரசிகர்களை வச்சு தான் நடிகர்கள். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணம் தரும் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு கோமாளி வந்து சவச்சவண்டு பேசிட்டு கதையை சவச்சவண்டு வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு பிள்ளை பார்த்தா உடம்பு கேடுங்க. அப்படிதானே இன்னைக்கு உலகத்துக்கே கேடு. நாம் குழந்தை நமக்கு இருவர் குழந்தைன்னா, நாமே குழந்தை நமக்கு ஒருவர் குழந்தைன்னா, அடுத்து நாமே குழந்தை நமக்கு எதுக்கு குழந்தைட்டான். ஏன்டா அந்த 2 வருஷம் கொரோனாவுல எதுவுமே இல்ல, என்ன ஒரு வேலையும் பார்க்கல. சரி, ஆனா 4 கோடி பிள்ளைய பத்திரிக்கா நம்ம ஆளு கொரோனாவுலயா? இந்த சோழியை மட்டும் ஆமா வீட்டுல சாப்பிட குழந்தைய பெற இந்த சோழியை மட்டும் நம்ம ஆள் பார்த்துட்டாங்க. சனத்தொகை பெருகிக்கிட்டே இருக்கு. இன்னும் போகும். 2028 என்ன நடக்கு தெரியுமா? கணினி காலத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு இன்னமே மாத்திரையை தான் திங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பூரா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் பூரா அங்க எல்லாம் சாப்பாடே கிடையாது. வெளிநாட்டில் உள்ள சைனா பீஸ் பூரா இங்கே வந்துருச்சு. இதை தொண்டுட்டு இந்த புழுவை திண்டுட்டு தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்க. காரணம் உலகத்தில் அழியாத கலை தவ திரு டி சங்கரதா சுவாமிகளின் நாடக கலை தான். இன்று மலியாது என்று மலியாது என்றென்றைக்கு மலியாதுன்னு சொல்லிக்கொண்டு நாடகம் பார்க்க வர்றேன். எப்படி வர்றேன்? எப்படியா? அப்படி சிரிச்ச முகத்தோட அப்படி விபூதி எடுத்து பூசி உனியப்பு சாமியை கும்பிட்டு அப்படி அரக்கசமா கும்பிட்டு தெய்வீக திருமணை கும்பிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்டு புருஷன் கேட்கணும். அப்படி சொல்லுங்க. என்னப்பா சரக்கு 150 கூப்பிட்டு எப்படி கேட்கணும்? ஆச்சரியத்தோட நம்ம பிள்ளையார் வளர்த்தல் நாடகமா? என்ன நாடகம்? வள்ளி திருமணமா? யாரு முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா? கஞ்சாவா? ரைடு ஓவர்ரா, பார்த்து நடந்துக்க. ஒட்டம் போடுறத பார்த்து போட்டுக்க. யாரு சிஞ்சா? இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தாலும் நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். சரி, ஆனா சில பேர் வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே. இந்த முட்டிக்கால் கட்டவெல்லாம் சமணம் போட்டு உட்காருங்க. ஆமா, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிடுவேன். ஆமா, வீட்டை விட்டு பரப்பிட்டு வரலையே. எப்படி ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி என்னமா விருப்பத்துக்கு ஒரு கையில பாய் ஒரு கையில தலகாணி தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வரும். நாக்குட்டி எதுக்கு நாடகம் பார்க்க வருது? நாக்குட்டி இல்லாம நாடகம் பார்க்குமா? எப்படி இந்த மாவுருண்ட மண்டையை வெளிக்கிருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சலப்புன்னு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது, ஏண்டி செல்லம்மா நம்ம பிள்ளையார் வளத்துல நாடகமா நடக்குது. பள்ளியில் வேசில ஆரம்பிச்சிடும். வந்த உடனே எனக்கு ஒரு வசனம் என்ன, இளவட்டங்கள்ல இருந்து நேத்து சரியான கூட்டமா அள்ளிட்டாங்க ஆடலும் பாடலும். சரி, ஆமா 500 பைக்கு இடம் வெளியூர்ல இருந்து வந்திருந்தா இடம் கண்டு காணிருக்காங்க. ஆமா, பாட்டை போட்டு விட்டு ஆடுற கூட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்க. ஆமா, இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. நாங்களே மேக்கப் போட்டு நாங்களே பேசி நாங்களே உங்களை சிரிக்க வச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நாங்களே பண்றது தொழில் எப்படி நின்றுகிட்டு இருக்கு? நிலையா நின்றுகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓடக்கூடிய கலை. நான் அவங்களை குறை சொல்றதுக்காக இல்லை. 3 மணி நேரம் 90,000 ரூபா. எங்க அப்பே கோமணவத்த நேரம் 40 தாண்டுதில்ல. இன்னும் 4 வருஷமா 40 தாண்ட 40ன்னு தான் சொன்னேன். ராமர் குறைஞ்ச வரி தானே போடுற, பார்த்து செய்யுங்க.
ஆமா ஆமா பார்த்து கொஞ்சம் நான் என்னத்தையா பார்த்து செய்ய வண்டி வாடகை 5500 போயிருது ஏதோ நீங்க தான் எங்களை பார்த்து செய்யணும் அந்ததுக்கு 90 இதுக்கு 40 அதேல ஆமா உங்களை மாதிரி நான் பேச முடியுமா ஆமா அதனால நான் சொல்றேன் ஒரு நாடகம் பார்க்க போறோம் எப்படி போகணும் அப்படி பாட்டு வந்தாச்சா ஒரு நோயாளியை பார்க்க போறோம் எப்படி போகணும் ஆஸ்பத்திரியில் இடக்காக கமுதியில பார்க்க போற பொம்பளையால ஆம்பளையால எப்படி போகணும் கமுதியில பழக்கடையை வாங்கிட்டு போய் பழங்களை வாங்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் நர்ஸை கூப்பிட்டு கேட்கணும் எங்க சித்தப்பா மையம் முடியாம சேர்த்துருக்கு எந்த வார்டுல இருக்காரு 108 இருக்காரு வேகமா போய் அந்த ஃப்ரெஷ்ஷா வார்டுக்குள்ள நுழைஞ்சு ஏப்பா என்ன செய்யுது குறுக்கு வலிக்குதா இந்த பழத்தை ஆப்பிள் பழத்தை சாப்பிடுது இதெல்லாம் ஒரு வழியாயா இந்த பழத்தை சாப்பிடு 3 நாள்ல ஆறுதலா சொல்லுங்க 3 நாள்ல அந்த குறுக்கு வலி போயிருவியா அப்படின்னு சொன்னா அந்த பெட்டில் கிடக்கிற நோயாளி அப்பவே குணமாயிருவேன் நீ பார்க்க போற பொம்பளைய இந்த எருவட்ட முண்டைய முக்கார போட்டுக்கிட்டு சரி ஆமா பழம்பு வாங்குறதுல ஒண்ணு வாங்குறதுல ஆத்தாடி என் சித்தப்பு மையம் எங்க போயிருக்க 106வது வார்டுலையா உள்ள நுழைஞ்சு என்ன பேசுது குறுக்கா வலிக்குது குறுக்கு வலிக்க கூடாது இப்படிதான் என் மாமன் மையனுக்கு வலிச்சு 3 நாள்ல போயிட்டேன் அவன் படுத்து கிடக்கிறவன் அப்பவே செத்து போயிருவான் அவ்வளவுதான் அப்ப நாடகம் பார்க்க எப்படி வரணும் மாப்பிள்ள அப்படி சிரிச்ச முகத்தோட விபூதி எடுத்து பூசி ஆர்வத்தோட கும்பிட்டு மங்களகரமா வரணும் மங்களகரமா வந்து முன்னாடி உட்கார்ந்தேன் சரி என்ன இந்த நாடகத்துல ஏன் பப்புனா போட்டிருக்காங்க உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் உலகத்துல சிரிச்ச மனுஷனுக்கு எங்கேயாவது நோய் வந்து கிடக்கான்னு பார்க்க சொல்லுங்க பிறந்ததுல இருந்து கிடப்பேன் 500 ரூபாய் கையில கொடுத்து சிரிக்க சொன்னாலும் சிரிக்க மாட்டேன் அவனா அப்படியே கிடப்பேன் சிரிக்கணும் ஆமா அதனாலதான் எந்த ஒரு மனிதன் இடுக்கன் வருங்கால் நகுக துன்ப வரும்போதுலாம் எந்த ஒரு மனிதன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் மண்டலாபிஷேக 3ஆம் நாள் நிகழ்வாக அண்ணன் சமூகராஜா அவர்களின் ஏற்பாட்டில் வள்ளி திருமணம் நாடகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அனைத்து கலா ரசிக மக்களும் சிறப்பான முறையில் கண்டுகளித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணிவோடு வேண்டுகின்றோம். ஆலயம் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கும் மண்டல பூஜை நடைபெறுவதற்கும் ஒத்துழைத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் கிராம மக்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது சிறப்பான முறையில் டான்ஸ் பப்புன் காமிக்காக ஹலோ 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 ரெண்டு விடுதானா ஆத்தாலும் மகளும் பொம்பளை தானே ஹார்மோனியத்துக்கு போடுங்க. இங்கே ஹார்மோனிய வாசிக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை நத ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாடக உலகின் சீர்காழி என்று போற்றப்படுகின்ற நமது கிராத்திரிகையை சேர்ந்த நமது உறவினர் அன்பு மாப்பிள்ளை MV முருகன் பிகாம் டிகோப் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படி பின்னாடி உட்காந்து கை தட்டுங்க சும்மா நடந்தா தூக்கம் வரும் எல்லாரும் கை தட்டுங்க உங்களுக்கு தாயா கை தட்டுனா உங்க உடம்புக்கு நல்லது சுகர் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் இன்றைக்கு உள்ள இளவயது மிருதங்க வித்துவான்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற சாத்தூர் அருகாமையில் உள்ள சின்ன காமன்பட்டி மாநகர் 2 அடுத்த அன்பு அண்ணன் வி சரவணன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நீ இந்த சோமசீரக வியாபாரம் பார்க்குற மாதிரி தான் இருப்ப கொஞ்சம் மெதுவாக போடுவேன். இங்கே பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது பரம்புவட்டியைச் சேர்ந்த அன்பண்ணன் SL தங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை சேர்க்கும் அவர் சாதாரண ஆள் கிடையாது. நாலூர் பாலகுருசாமி தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் அந்த நாலூர் தான் அவர் பாலகுருசாமி மாதிரி பாடினவர் தான். இந்த கோவிட்-19 கொரோனாவில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க தொண்டையிலையா அதனால் நாலூரை சேர்ந்த அன்பு தம்பி போஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒளிபரிக்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை சௌரா ஒளிபரிக்கை உரிமையாளர் சேட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கின்ற 3 பேர் அப்படியே சாரையா வரிசையா வாங்க. அன்பு மருமகன் தங்கப்பாண்டி நமது அன்பு ஹரிகர சுதன் ஐயப்பனுடைய குருநாத ஏகநாத கேபிள் வீடியோ நாதன் நமது யூடியூப் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் இந்த கும்பாபிஷேக விழா கமிட்டியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஓ
உங்கள் முன் பப்புனான் நினைக்கிற அன்பு மாப்பிள்ளை, உங்களின் உறவுக்காரர், நம்மளின் உறவுக்காரர், அன்பு தம்பி, அன்பு மாப்பிள்ளை சொல்லுங்கள் நீங்களே. சண்முகராசா அவர்களுக்கு பேருக்கு போட்டுருங்க. சிறந்த முறையில் இந்த தெய்வத்திற்கு பூசை செய்த அன்பு பூசாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாங்க வாங்க. என்ன உங்களை கூப்பிட்டோன்னு நாய் உழைக்குது? பூசாரி ஒரு தடவை, பூசாரி 2 தடவை, பூசாரி 3 தடவை. என்னாச்சு? காலையில் கொடுத்துக்கிறீங்களா? அங்கிட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டார். ஹலோ, ஆமாம் போட்டுங்க. உங்கள் முன் பப்புனான் நினைக்கிற அன்பு மாப்பிள்ளை, சம்பரகுலத்தை சேர்ந்த சண்முகராசா அவர்களுக்கு விழா கல்வியின் சரோக பொன்னாடி என்று கூறப்படுகிறார்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, மாப்பிள்ளை தான் நம்மளுக்கு எல்லாம். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதினார், தோன்றலின் தோன்றாமை இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் கொல்லக்கணக்க இசை கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஒளிபெருக்கையை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பூசாரிகளுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது மாபெரும் கிராமமாகிய இந்த ஆப்ப நாட்டிலே அரசாங்க அதிகாரிகள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பிள்ளையார்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த கும்பாபிஷேக மண்டல பூசை விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த ஆழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி இந்த நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு நன்கொடை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு ஆலயத்தின் சார்பாக, கிராம மக்களின் சார்பாக நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். KR கதிரேசன், K வீரபாண்டியன் வியாபாரி, S குமரன் VAO, K ராமர் ஓட்டுநர், பாவண்ணா வீரபாண்டியன் ஆவின் பாலகம், V இலசு என்ற வீரபாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர், VAO வெள்ளைச்சாமி, சேனா பால்பாண்டியன், பாவண்ணா கேசவபாண்டியன் ஆசிரியர், A பன்னீர்செல்வம், VAO முனியசாமி, VAO பழனிமுருகன், ஷே முனியசாமி, கேபிள் ராமர், பால்ராஜ் OPS ஒன்றிய செயலாளர், வியன்னா பாக்கியம், R முனியசாமி ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் கிராம மக்களின் சார்பாகவும் நன்றியினையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் நாடகம் நடந்து கொண்டிருக்க அனைவரும் கண்டுகளித்து அனைவருக்கும் ஒத்துழைப்பு நல்மாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஹலோ ஹலோ, துண்ட வை ராமர், எல்லா நடிகருக்கும் போடணும், வீட்டுக்கு கொண்டு போயிடாத. நன்றி நன்றி நன்றி, மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்ற கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாரும். ஆமா, 500 கோடி பணம் இருக்கும், வீட்டில் இனிப்பு திங்க முடியாது, கேப்பக்குள்ளையும் சப்பாத்தியும் திண்டுக்கிட்டு இருக்கோம். காரணம், வயசு இருக்கிற வரைக்கும் நம்மளை பிகர் தேடி வரும், வயசு போயிட்டு வைங்க சுகர் நம்மளை தேடி வந்துடும். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு என் வீட்டு மாடியில் பார்த்தா முன்னாடி காலேஜ் கிரவுண்டில் 40 பேர் தண்டி வயிறோட நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நடக்கிறேன் புதக்கு. காரணம் என்ன தெரியுமா? நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ளணும். கொஞ்சம் அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் மறந்து உங்களை வயிறு உளுங்க சிரிக்க வைக்கிறது என்னுடைய கடமை தான். என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை. இன்னைக்கு செல்ல எடுத்துக்கங்க, செல்லுல எடுத்துக்கிட்டா என்ன வருது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. பேப்பர் எடுத்துக்கிட்டா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஆமா, 50 வயசு பாதிரியார் 5 வயசு சிறுமியை பாலியால் பலாத்காரம். மாமியா அம்மி குழவையை தூக்கி போட்டு மருமக கொலை, மருமக சிலிண்டரை திருவி விட்டு மாமியா கொலை. அகோரின்னு ஒருத்தன் வந்தாயா, 29 வயசுல 59 பட்டம் பெற்றிருக்கானா. நல்லா கேட்டுக்கோங்க, பேரு கலையரசன். அகோரி. அகோரி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அவனுக்கு தெரியுமா? மணலை கயரா திருப்பிங்கிறான், இமயமலையில ஏறுவோங்கிறான். எந்த அம்மனுக்கு நம்ம ஆடி மாசம் கூழு ஊத்துவோமோ, திருவிழா எடுத்து நடத்து கொண்டாடுவோமோ, அந்த அம்மனை மொட்டை குண்டியா பார்த்தோம்ங்கிறான். அவனை உலகத்தில் விடலாமா? கண்டகண்டமா விட்டிடக்கூடாது. இதையெல்லாம் எங்கே பார்க்குறோம்? T20 மேட்சை இன்னைக்கு செல்லுலையும் டிவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேரம் போய் பார்க்க முடியுதா? இந்த நவீன காலத்தில் இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொல்றாங்க? இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை நிறைந்த காலம். காலையில எந்திரிச்சு கருமையை தேடி போய் கலப்பையை தூக்குனது அந்த காலம். கலப்பையை தூக்குனது அந்த காலம். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சு புட்டு கச்சி பேச்சு பேசுறாங்க இந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டின் புதுமை மிகுந்த காலம். மண்டை மேல கொண்ட போட்டு கொண்டு
ஆயுதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணந்தா பட்டணந்தா கக்கத்தில வான வச்சு இக்கத்தில வாலி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம் தண்ணிகள் எடுத்ததெல்லாம் அந்த காலம் அப்படி கக்கத்தில 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 வான வச்சு இக்கத்தில வாலி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம் தண்ணிகள் எடுத்ததெல்லாம் அந்த காலம் இப்ப பானைகளை கொண்டு போய் ஹலோ இப்ப பானைகளை கொண்டு போய் பைப்பை சுத்தி போட்டு குடிப்பி சண்டை போடுறாங்க இந்த காலம் அத்தை பெத்த மல்லிகை பூவு ஏ ஆசைக்கு ஏத்த முல்லை பூவு மாம்பழ கண்ணத்திலே மலம செலவ பொண்ணவா நான் மாறி மாறி முத்தம் தானே மலம செலவ பொண்ணவா ஹலோ 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 காலையில எந்திரிச்சு நீராறு சாப்பிட்டு கலப்பைய தூக்குனது அந்த காலம் கலப்பைய தூக்குனது அந்த காலம் காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு மானிட் பாக்ஸ் இங்க போனே நெய் இந்த மானிட் பாக்ஸ் இங்கிட்டு வச்சேன் அதான் விசில் வருது இப்ப காலையில எந்திரிச்சு நல்ல கட்டப்பீடியை இழுத்துக்கிட்டு நல்ல கணேசு போயில உருட்டி உள்ளதள்ளி காசு மார்க்கில் போய் 150 ரூபாய் சரக்கு அடிச்சுக்கிட்டு குறைஞ்ச வேலை சரக்கு அடிச்சுக்கிட்டு உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த அக்கா உடம்பு வீணா போறதெல்லாம் இந்த அக்கா இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம் இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம் நான் வந்த உடனே சொன்னேன் விளங்காது தூக்கி இங்க போடுங்க நாடகத்துக்கு வேற மாதிரி செட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன் இதுதான் விசில் உங்களுக்கு என்ன நேரத்திலும் பொன்னேரமாக விளங்கக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பிள்ளையார்குளம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலய மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு நமது 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 8/4/2024 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே முன்னணி நடிகர்கள் வரவேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னர் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகர் சிகாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் யுவா நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தொண்டைமான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இவர்கள் மனையில் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் பைந்தமிழ் செல்வி குயிலிசை கோகிலவாணி இசைக்குயில் தன் இனிய காணத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும். புராணங்களை மேடையில் இப்படித்தான் பேச வேண்டும், நடிப்புகளை இப்படித்தான் நடிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் பவனி வந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யுவா நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது மதுரையைச் சேர்ந்த GM கலையரசி அவர்கள் இவர்கள் இடையில் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் இசை பெருங்கடல், இதிகாச சுடர், புராண புயல், காந்தி விரும்புவது அன்பு, நேரு விரும்புவது ரோஜா, பாரதி விரும்புவது பாடல், நடிகர் உலகமும் ரசிகர் உலகமும் விரும்புவது மதுரை கண்டெடுத்த அன்பு அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர்கள் இடையில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, வெங்கல குரலோ கிடாத்திருக்கை மாநகர் இரண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை MB முருகன் BCom T.Cop அவர்கள் இவர்கள் ஹார்மோனியம் அன்பின்பாட். கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதுள்ள இன்பம். கனிரசமாய் மது வருந்தி கழிப்பதுள்ள இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதுள்ள இன்பம். இணையில்லா மனையாடி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாடி வாய்மொழியே இன்பம். அவள் முதல் சிந்து புன்னகையை அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதில் ஆடி ஓடு. இன்பமெங்கே
உண்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு ஆடிமனை கோடி பண வாகனவில் சம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம் ஆடிமனை கோடி பண வாகனவில் சம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம் மழலை மொழி வாயமுதம் வளர்ந்து பிள்ளை செல்வம் மழலை மொழி வாயமுதம் வளர்ந்து பிள்ளை செல்வம் உம்மார் மீது தவழ்வதிலே கிடைப்பதுதான் இன்பம் இன்பமெங்கே 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 என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு கைதட்டி அன்பு ரசிக பெருமக்களுக்கு நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை வைத்து வருகின்ற இன்றைக்குள்ள இளவயது மிருதங்க வித்துவான்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஞானஸ்தே என் மகன் மூத்தவனுக்கு அரியர சுதனுக்கு ஜாதகம் எழுதினதுவதே மிருதங்க வாசிக்கிற எனது அன்பு அண்ணன் சின்னக்காமன்பட்டி மாநகர் ரெண்டெடுத்த பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது பி சரவணன் அவர்கள் இவரமடையில் மிருதங்க தொப்பில் அந்த வேளா
ஹலோ 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 உட்காரடே. அருமையான வாத்தியம், நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்கத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் நமது ஏர்போர்ட் பரம்பப்பட்டி ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பரம்பப்பட்டியைச் சேர்ந்த SL தங்கம் அவர்கள் இவர்கள் இடையில் பலவாத்தியத்தை சேர்க்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அருமையான வாத்தியம். ஆமா, எந்த நடிகர்கள் எல்லாரையும் தெரியும், வாசிக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் தெரியும். ஒரே ஒருத்தர் இருக்காரு. யாரு? அந்த மச்சான் சவுந்தரபாண்டியன் கட்டில படுத்து கிடக்காரு. போன வருஷமே வள்ளிய ஒழுங்கா பாடலன்ட்டாரு. ஹிந்தி பாட்டா பாடுது, ஒழுங்கா பாட சொல்றா, சங்க நெரிச்சிடும் அப்படின்ட்டாரு. யாரு சங்க? யாரு சங்க? ஒழுங்கா வாசிக்காதவங்க சங்க. அதனால சட்டையை கழட்டி போட்டு எப்படி ரசிக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக பேரன்பிற்கு மரியாதைக்குரிய தாளத்தை இசைக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நாளூரை சேர்ந்த போஸ் அவர்கள் இவரங்கடையில் சிஞ்சா. போதும்டா, உன் சம்பளத்துக்கு ஒத்த குத்து போதும். விடிய விடிய குத்தணும்ல. என்னது? இந்த கம்மா நிறைய கிடக்கு, போய் விழுந்து குடிக்க வேண்டியதானே. அருமையான வாத்தியம். ஏண்டா இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. இசையால் வசமாதார் இதயம் எது. பாம்பு கூட மகிழிங்கிற ஊதிய ஊதுனாத்தான் படம் எடுத்து ஆடும். எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரி, பாட்டுக்கு அந்த போதையெல்லாம் இறங்கிருமே. அதான் தொட்டியில் கிடக்கிற பிள்ளைய எவ்வளவு ஒரு கில்லுன்னு அழுதுரும். அந்த தாலாட்டுங்கிற பாட்டு பாடுனாத்தான் அந்த குழந்தை தூங்கும். அதே மாதிரி செத்து தூக்கிட்டு போகும்போது 2 சொத கொட்டு இல்லாமல் தூக்கி போய் அமுக்க வேண்டியதானே. இறக்கும் போது மனுஷனுக்கு இசையோட தான் கொண்டு போகிறோம். அப்போ இசைக்கு மயங்காத உலகமே கிடையாது. அந்த இசைக்கு இந்த நடிகர்கள் நல்லா இருக்கணும்டா. காரணம் என்ன? என்னையெல்லாம் உங்களையெல்லாம் கீழே உட்கார வச்சு என்னையை நிற்க வச்சு இவங்க 4 பேர்த்தையும் ஏன் உட்கார வச்சு வாசிக்க சொல்லியிருக்காரு? தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகள் மாதா பெட்டி, பிதா மிருதங்கம், குரு ஆல்ரவுண்டு, தாளம் தெய்வம். இந்த மைக் செட்டு 5 பேர் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண முடியாது. TR மகாலிங்க, MM மாரியப்பா, உடையப்பா தேவர் எவ்வளவு பெரிய நடிகரை போடணும் மாப்பிள்ள. என்ன நல்லா இருக்கணும் எல்லாம் மைக். ஆமா, ஏண்டா பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் பரிசு வாங்கணும் மைக்கு. கண்டிப்பா. அதனால உங்களை வச்சுதான் மாப்பிள்ள நாடகமே என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லணுமா இல்லையா? இரு, எங்க பொம்பளை பிள்ளை வேறங்கய்யா இருக்கா இல்லையா? கூட்டிட்டு வந்திருக்கமா வரலையான்னு கேட்குறியா? வராட்ட காசு வாங்க முடியாது. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்னஞ்சிறு சிட்டு, செம்பவள மொட்டு, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடிகை உலகத்தின் சினேகாவின் எதிரொலி என்று போற்றப்படுகின்ற உங்கள் ஐமா நட்சத்திரம் மதுரையைச் சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள் இவரங்கடையில் டான்ஸ் அண்ட் காமிக். தாமரை கண்ணங்கள் மறந்துடுறீங்க ஒரே மாதிரி வச்சுட்டு விடுங்க. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள். மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். தாமரை கண்ணங்கள். எப்படி கேட்குதா உங்களுக்கு? இது மிருதங்க அடி வெளியில் நல்லா இருக்கேன். என்ன கேட்கலண்ணே, அது பேச வைக்கிறது.
பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தங்களுடைய அன்பளிப்பை விழா கமிட்டியாளரிடம் செலுத்தி அன்பளிப்பை செலுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் நேரடியாக நாடக நடிகரிடம் தயவு செய்து அன்பளிப்பை கொடுக்க வேண்டாம். விழா கமிட்டியாளரிடம் செலுத்தி தங்களுடைய அன்பளிப்பை செலுத்துவோம். நன்றி. கணக்கு நேரில் என்று வெற்றி பரிசு ஓட்டி வருகின்ற ஒளிவொலி அமைப்பு சௌரா ஆடியோஸ், இருப்பிடம் சாயல்குடி. அருமையான முறையில் என்ன சொல்லவே வேண்டியது. அன்னைக்கு போன வட்டம் சேரவி என்ன நம்ம பிள்ளையார் உலகத்தில் ஆரம்பித்தவர், மைக் செட்டை பாராட்டினவர் மதுரை வரைக்கும். இப்படி ஒரு மைக்குடா தம்பி, எனக்கு சம்பளமே வேணாம்டா, நான் பாடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிகிட்டே வந்தார். அருமையான ஒளிபெருக்கி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான கலையரங்கம் தனக்கு நேரில் என்று இந்த கலையரங்கத்தை அமைத்த பிள்ளையார்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டு உங்களை மகிழ்ச்சிகளில் அழுத்திக் கொண்டிருப்பவன் உங்களா வளரப்பட்டவன். மாப்பிள்ள இந்த நாள் ஒரு மைக் செட் அப்படி தான் போயிருந்தேன். என்ன ஆமா, மைக் செட் நின்ற உடனே கரண்ட்லாம் இருக்கு. சரி, அரை கரண்டா வந்துச்சு. இல்ல இந்த கரண்ட் தான் அரை கரண்ட். ஆமா, நானும் கொஞ்சம் அரை கரண்டா தான் போயிருந்தேன். அப்புறம் என்ன சொன்னார், மைக் செட் ஓனர் போய் கொக்கியை போட்டு வாடா, கொஞ்சம் ஸ்டெப்லைசரை தூக்கிட்டு வந்துட்டு போய் ஆபரேட்டர் போய் கொக்கியை போட்டு வந்துட்டேன். சரி, இல்லைங்க கொக்கி அவங்க கிடந்துச்சா, அதாவது ஒரிஜினல் கரண்ட் எடுத்தவங்க, அது பத்தலை, போய் கொக்கி ஓட்டு வாடான்னு சொன்னோன்னா ஆபரேட்டர் போய் கொக்கியை போட்டு வந்துட்டான். மறுபடியும் வந்த உடனே பாக்ஸை திருப்புறாங்க, யூனிட்டை பாக்குறாங்க, ஆம்பிளி பார் இன்னும் 2 ஆம்பிளி பாரை சேர்த்து வைக்கிறாங்க, ஒன்னும் வால்யூம் வரல. சரி, அப்புறம் என்ன செஞ்சாரு, ஓனர் மாப்பிள்ள சேட்டு மாதிரி ஓனர், சரி ஆபரேட்டர் எப்படித்தான் கொக்கி ஓட்டிருக்கான்ட்டு போய் பார்க்க போனவர். இவன் கொக்கி ஓட போனவன் கரண்ட் கம்பியில கொக்கி ஓடல. சரி, ஒரு பொம்பளை ஆளு துணி காய போட கொடி கட்டி இருந்திருக்கு, அதுல போய் கம்பியை முறுக்கி போட்டு வந்திருந்தேன். அப்புறம் எங்கிட்ட கரண்ட் வரும், அப்புறம் மசிருண்டா கரண்ட் வரும். அது மாதிரி எல்லாருமே நல்லா இருந்தாட்டேன். அருமையான ஒளிபெருக்கி. அதுக்கடுத்து போய் உங்களுடன் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டும் உங்களை மகிழ்ச்சிக்கடலில் ஆழ்த்திக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், பசும்பொன் அருகாமையில் உள்ள சம்பகுலத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்புல் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணாம் இன்னைக்கு, பரவாயில்ல நேரானாலும் பரவாயில்ல, தூக்கி பாடுங்கய்யா. தூக்கி வச்சு பண்ணுமா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா? அடுத்து கூட எப்படி மாப்பிள்ள தூக்கணும் பத்தியில அவங்கள? அவன் மாப்பிள்ள நான் முதல் சனிக்கிழமை என்ன தூக்கிட்டு போவீங்க, மாதிரி சனிக்கிழமை போச தூக்கிடுவாங்க, அடுத்த சனிக்கிழமை ஒன்னே தூக்கிடுவேன். சனிக்கிழமை குஞ்சியை கட்டி விட்டுருவோம்ல. மனுஷனுக்கு பிறப்பு என்பது பொய்யா, இறப்பு தான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும், இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மனுஷன் வாழ்ந்தான் பிறந்தான் பிள்ளையார் உலகத்துல தின்றான், கம்மா கரையில பேண்டம் இருக்க கூடாது. இருக்கலாமா? ஆமா, இறக்க பெரியவங்க சொல்ல சின்னவங்க கேட்கணும். அதே மாதிரி சின்னவங்க நல்லவங்களா இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க சொல்ல கேட்கலாம். ஒரு வீட்டில் குடும்பத்தில் மனைவி சொல் மந்திரம்னா, கணவனுக்கு விட்டு கொடுக்கும் மனைவி நல்லா இருப்பா,
மனைவிக்கு விட்டு கொடுக்கும் கணவன் நல்லா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏண்டா உலகத்துல நிறைய பிரச்சனை இப்படித்தான் நடக்குது. எப்படி அந்த கெட்டு போன பாலா போன இதை சரக்கு அடிச்சிட்டு பண்ணி நிறைய பேர் பொண்டாட்டிகளை அடிக்கிறாங்க. சரி ஆமா, அடிக்க அடிக்க கை குஷ்டம் வந்துடும் பாத்துக்கோங்க. யாரு பொண்டாட்டிட்டு அடி வாங்குறீங்களோ அவங்க வீடு உயரம் ஆகிக்கிட்டே இருக்கும். பரவாயில்லையே, நம்ம எல்லாம் அப்படித்தான். இப்ப 5 மாச காலமா சூப்பரா, ஆமா, ஒவ்வொரு மாதிரியா ஏறிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு மாதிரியா எந்திரிச்சு போறாரு, ரோஷம் வருதுன்னு நினைக்கேன். நம்ம வீட்லயும் அப்படித்தானா மச்சான்? அதனால விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவே விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அடியேன் ஏ சண்முகராஜா தான் இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறேன். இந்த நாடகம் மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நாடகமாக இருந்தாலும் அடியேனை நாடுங்கள். சிறந்த நடிகர்களை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவேன் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு மாப்பிள்ள அருமையா பாத்தீங்களா? சாப்பாடு நாட்டுக்கோழி சாப்பாடு. ஆமா, நான் கூட அண்ணன் வீரவண்டி அண்ணன் கேட்டேன், சரி சமையல் யாருன்னே பண்ணது? ஆமா தம்பி, 1500 ரூபாய் கேட்கறாங்க, என்ன மைத்து கொடுக்க, அதனால அப்படின்னு நானே சமைச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. நாட்டுக்கோழினா கோழி தான். ஆமா ஆமா, உணவளித்த நமது விழா கமிட்டியார்களுக்கும் நமது ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலய பக்தகோடி பெருமக்களுக்கும் மற்றும் இந்த பிள்ளையார்குளம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய பசுமனையா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவாம் இந்த பிள்ளையார் குளம் கிராமத்திலே தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே தென்மரவர் சீமையிலே தேவராண்ட பூமியிலே பாங்கான திருவிழாவாம் பிள்ளையார் குளம் கிராமத்திலே பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான பசும்பொன் நகர்தலிலே பார்த்திடணும் பசும்பொன் தேவர் சிங்கத்தையே அந்த பண்பான தேவர் மகள் நங்கத்தையே. அள்ளி முடிச்சுக்கிட்டு அவசரமா புறப்படுங்க கண்ணே. அள்ளி முடிச்சுக்கிட்டு அவசரமா புறப்படுங்க. இடிவள்ளி முளைக்க முன்னே கோட்டை மேல நெருங்கிடணும். பார்த்திடணும் பசுப்பட்டே வசிங்கத்தையே அந்த பண்பான பசுப்போ நகர்தலிலே